வணக்கம். நேபாள புரட்சி அல்லது நேபாள உள்நாட்டு போர் அல்லது நேபாள உள்நாட்டு கலவரம் என்ன ஆகும்? அந்த மக்களுக்கு இனிமேலாவது நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? இல்ல இந்த கலவரம் வேற மாதிரி மாறுமா? இது குறித்து தான் பார்க்க போறோம். பொதுவா நமக்கு நேபாளம் அப்படின்னு எப்படி அறியப்பட்டுச்சு அப்படின்னா, கூர்க்காக்களால தான் அறியப்பட்டுச்சு. பல சினிமாக்கள்ல கூர்க்காக்களை காட்டுவாங்க. அவங்க கூர்க்காக்கள் விசில் அடிச்சா திருடர்கள் ஓடுவாங்க. கூர்க்காக்கள்னா நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஏன் கூர்க்காக்கள் இங்க வர்றாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு காலங்காலமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வீரமான மக்கள் அந்த நேபாள மக்கள். இன்னொன்னு அங்க பிழைக்க முடியாம தான் ஒரு சாதாரணமா இங்க கொடுக்கக்கூடிய சொற்ப வருமானத்துக்கு இங்க நேபாள மக்கள் கூர்க்காக்களா வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டது. அதுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் முளைக்கிறதுக்கு மக்கள் சாறை சாறையா வர்றாங்க. அதாவது நடவு நடுறது உள்பட சின்ன சின்ன வேலைகள் உள்பட மக்கள் சாறை சாறையா வர்றாங்க. அப்ப நேபாளத்தை பத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நேபாளத்துல பல வகையில புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அது ஒரு நேரம் முழுக்க முழுக்க இந்து நாடு அப்படின்னு அறியப்பட்ட ஒரு நாடு. ஏறத்தாழ 80% மக்கள் இந்து மக்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வீரம் செறிந்த மக்கள். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள புதுசா எந்தவித தொழிலும் கிடையாது, புதுசா வேற எந்த வகையான கட்டுமானங்களும் கிடையாது. ஏறத்தாழ அந்த நாட்டு மக்களுடைய முழுமையான வருமானம் எங்க இருக்கு அப்படின்னா, வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வருமானம், அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருமானங்கள், இது குறித்து தான் அந்த நாட்டுக்கான அந்த எல்லா வகையான தேவைகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த நாட்டுக்குள்ள இயல்பா மக்கள் வறுமையில் இருக்கிறது யதார்த்தம். இன்னொரு பக்கத்துல என்ன சிக்கல் அப்படின்னா, மக்கள் அங்க பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, மக்கள் சாதாரண மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. வேலையில்லா திண்டாட்டம் ஏறத்தாழ 12% மேல இருக்கு. ஆனா அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க, சொகுசு கார்ல போறாங்க, உல்லாசமான வாழ்க்கை வாழ்றாங்க. அப்போ மக்களுக்கு கோபம் வருமா அப்படின்னா கண்டிப்பா கோபம் வரும். இந்த கோபம் தான் நேபாளத்துல உள்நாட்டு புரட்சி அல்லது உள்நாட்டு போர் அல்லது உள்நாட்டு கலவரம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆரம்பத்துல இது ஒரு மன்னராட்சி நாடு. அதுக்கு பிறகு பின்னாடி அதுல நிறைய வரலாறுகள் இருக்கு. நிறைய கலவரங்களுக்கு பிறகு, நிறைய பிரச்சனைகளுக்கு பிறகு, அதுக்கு பிறகு மக்களாட்சியா அறிவிக்கப்படுது. இப்போதைக்கு அந்த நாடு அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இங்க என்ன சிக்கல் ஆணுச்சு அப்படின்னா, இப்ப மக்களுக்குள்ள இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கோபம் வருது. நமக்கு வேலை இல்லை. அதே நேரத்துல அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், அது அரசியல்வாதிகளுடைய பிள்ளைங்க இவ்வளவு சொகுசா வாழ்றாங்க. அதாவது நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, தகப்பனுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை வச்சு, அந்த பிரபலத்தை வச்சு பிள்ளைங்களை கொண்டு வர்ற வாழ்க்கை. இங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல, இந்தியாவுல அரசியல்லையும் அதான் நடக்குது, அதே மாதிரி சினிமாவிலையும் அதான் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள். இந்த ஒரு நேரம் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பல பேர் விட்டு அடிப்பாங்க. ஆனா சமூக வலைத்தளங்கள் ரெண்டும் பண்ணுது. ஒண்ணு தேவையில்லாம குத்தாட்டம் போடுறது, தேவையில்லாம வேற மாதிரியான விஷயங்கள் பண்றதும் சமூக வலைத்தளங்கள் நடக்குது. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியதும், அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குரலாற்றவர்களுடைய குரலா இருக்கக்கூடியது சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனாலதான் பல பேரு இன்னைக்கு பயப்படுறாங்கன்னு வச்சுங்களேன் உலக அளவுல. ஆனா இந்த சமூக வலைத்தளங்களை நடத்துறது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. யார் நடத்துறா அப்படின்னா, பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனங்கள் தான் நடத்துறாங்க. நீங்க கூகுள் எடுத்துக்கங்க, யூடியூப் எடுத்துக்கங்க, அதே மாதிரி ஃபேஸ்புக் எடுத்துக்கங்க, எக்ஸ் தளத்தை எடுத்துக்கங்க, இதே மாதிரி நீங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கங்க. இது எல்லாமே பெரும்பாலும் வெளிநாட்டு ஊடகங்கள் தான். நம்ம இந்தியா இன்னைக்கு 140 கோடி மக்கள் தொகை இருக்கு. இங்க என்ன வேலை அப்படின்னா, அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற இந்த வேலையை மட்டும்தான் இன்னைக்கு இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல சீனா அப்படிங்கிற நாடு இருக்கு. அந்த நாட்டுல பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள் கிடையாது. அது ஒரு கம்யூனிச நாடு, சோசியலிச நாடு. அதனால அங்க என்ன அப்படின்னா வேற ஒரு வகையில போய்கிட்டு இருக்கு. இங்க நேபாளத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல இந்த நெப்போகிட்ஸ் தொடர்பா இந்த ஜென் ஜி அல்லது ஜென் இசட் அப்படிங்கிற பேர்ல இளைஞர்கள் ஒரு குழுவை தொடங்கி, இதுல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய, அதாவது அங்க இருந்த நேபாள அரசியல்வாதிகளோட பிள்ளைங்க என்னென்ன மாதிரி சொகுசா வாழ்றாங்க அப்படின்னு வீடியோவா அதே மாதிரி போட்டோவா எடுத்து போடுறாங்க. போட போட வேலை இல்லாம, அன்னைக்கு கஞ்சிக்கு இல்லாம, அன்னைக்கு வாழ வழி இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கோபம் வருது. இங்க உலகம் முழுக்க புரட்சி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, 50 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல உள்ளவங்களால புரட்சி நடந்தது கிடையாது. அவனால நடக்கவே முடியாது. நான் யாரால நடந்திருக்கு அப்படின்னா, மாணவர்கள் இளைஞர்களால தான்
உலகம் முழுக்க இந்த புரட்சி அப்படிங்கிறது நடக்குது. இதுக்கு என்ன ஆகுதுன்னா இளைஞர்கள் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. இந்த கொந்தளிப்பு தான் பின்னாடி இது போராட்டமா பேரணியா மாறுது. இதுல சுதன் குருங் அப்படிங்கிற ஒரு இளைஞர் ஏறத்தாழ இந்த போராட்ட காலத்துக்கு முன்னாடி அவருடைய மகன் நிலநடுக்கத்தில் இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு சமூக வலைத்தளங்கள் மூலமா பல பேருக்கு அவர் உதவி செய்யறாரு. இந்த உதவி செய்யற அவர் ஜென்இசி அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஐக்கானா ஒரு பக்கம் மாறிக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு எதனால இந்த மக்கள் இந்த போராட்டத்துக்கு போறாங்க அப்படிங்கிறதுனால நேபாள அரசாங்கம் செயலிகளை தடை செய்யறாங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரியான செயலிகளை தடை செய்யறாங்க. தடை செய்யறது என்ன அப்படின்னா அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நீங்க போடணும், இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறப்ப இளைஞர்களுக்கு என்ன கோபம் வருது அப்படின்னா இப்ப நம்ம அவங்களுடைய இந்த மாதிரியான நரித்தனத்தை அம்பலப்படுத்துறோம், அதனாலதான் இவங்க தடை செய்யறாங்க அப்படிங்கிறது இளைஞர்களுடைய கோபமா மாறுது. இப்ப அப்பதான் சுதன் குரு தலைமையில இந்த பேரணி போகுது. பேரணி நாடாளுமன்றத்தை நோக்கி போகுது. அப்படி நாடாளுமன்றத்தை நோக்கி போறப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஒருத்தரா சேர்றாங்க. அப்படி சேர 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 பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க மேல தடியடி பிரயோகம் நடத்துறாங்க. அப்புறம் இது என்னவா மாறுது அப்படின்னா சுட்டு வீழ்த்தக்கூடிய நடவடிக்கைக்கு போறாங்க. ஏறத்தாழ அந்த போராட்டக்காரர்கள் 20 பேருக்கு மேல கொலை செய்யப்படுறாங்க அந்த கலவரத்துல. இது கூடுதலா வெடிக்குது. கூடுதலா வெடிச்சு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் 4-5 நாளா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பல அமைச்சர்களை ஓட ஓட அடிக்கிறாங்க. அடிச்சு டவுசரோட ஜட்டியை கலட்டி விட்டு தூக்கி போடுறாங்க, ஆத்துக்குள்ள தூக்கி போடுறாங்க. இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்றத்துக்கு தீ வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரதமருடைய தனிப்பட்ட வீட்டுக்கு தீ வச்சிருக்காங்க. இருக்கிறதுல ரொம்ப அதிகபட்சமான பாடி அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு தீ வச்சிருக்காங்க. அரசாங்கத்துடைய ஊடக அந்த கட்டடத்துக்கு முழுக்க தீ வச்சுட்டாங்க. போற இடத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிறது வன்முறையா மாறுது. வன்முறையா மாறுனா அங்க இருக்கக்கூடிய சர்மா ஒலி அப்படிங்கிற பிரதமர் ஏறத்தாழ அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாரு. இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்னு தெரியல. இதுக்கு நடுவுல ராணுவம் ஒரு பக்கம் கையில் இருக்குது. இப்ப இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா இப்ப இவ்வளவு அடிப்படை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேபாள நாட்டுக்கு இனிமேலுக்கு விடிவு வருமா அப்படிங்கிற இந்த கேள்வியை நம்ம சுத்தி சுத்தி கேட்க வேண்டியிருக்கு. நீங்க இன்னொன்னு எடுத்துங்களேன், இந்தியாவை சுத்தி பல குட்டி நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகளுமே ஏறத்தாழ இந்த பிரச்சனை தான். குறிப்பா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. பாகிஸ்தான்ல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆளக்கூடிய ஆட்சி யாருன்னா அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. ஆனா மறைமுகமா ஆள்றது அங்க இருக்கக்கூடிய ராணுவம் தான் ஆண்டுகிட்டு இருக்கும். இதுக்கு பக்கத்துல நம்மளோட இருந்த ஒரு நேரம் இருந்த ஆப்கான்ல தலிபானுடைய ஆட்சிகள் இருக்கு. தலிபானுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஏறத்தாழ மறைமுகமான அமெரிக்காவுடைய ஆட்சி. அப்படியே இன்னொரு பக்கம் போங்க, பங்களாதேஷ்ல ஏகப்பட்ட பிரச்சனை, அது நாடு கடத்தல் உள்பட பல நேரங்கள்ல நடந்திருக்கு. அதே மாதிரி மியான்மர்ல கடந்த காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துச்சு. ஏன் நம்மளோட ஏறத்தாழ கடல்ல இருந்து 12 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா இலங்கை நம்முடைய உறவுகள் இருக்கக்கூடிய அந்த நாடு. இலங்கையில கோத்தபய ராஜபக்சேய நாட்டை விட்டே விரட்டின நிகழ்வு அப்படின்னு தொடர்ச்சியா நடந்துச்சு. இது ஒரு பக்கம் இந்த மாதிரி கலவரங்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்குதா அப்படிங்கிற இந்த கேள்வியை இதுக்குள்ள எழுந்துகிட்டு இருக்கு. இந்த ஆசியாவில் பாத்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் பெரிய நாடுகள். இப்ப இந்த புரட்சினா என்ன, கலவரம்னா என்ன, இன்னொன்னு உள்நாட்டு போர்னா என்ன, இப்ப எல்லாத்தையுமே நம்ம கண்கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க உலக சமூகம், அதாவது தொழில் வந்த பிறகு, தொழிற்சாலைகள் வந்த பிறகு போராட்டங்கள் அப்படிங்கிறது மன்னர்களுடைய போர் அப்படின்னு இல்லை. மக்களே தன்னெழுச்சியா போராட்டத்துக்கு வடிவமைக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான முதல் கட்ட போராட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி எதை அடிப்படையா வச்சு பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் காரல் மார்க்ஸை படிச்சுட்டு இடதுசாரி சிந்தனையோட அந்த புரட்சியை பண்றாங்க. அந்த புரட்சி ஏறத்தாழ 14 இருந்து 16 நாட்கள் தான் அந்த புரட்சி நிக்குது. அதுக்கு பிறகு போராட்டத்தை ஒடுக்கிடுறாங்க, பல பேர் கொல்லப்படுறாங்க. அதோட பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வந்துருது. அதுக்கடுத்து எங்க முக்கியமான புரட்சி அப்படின்னா ரஷ்ய புரட்சி எப்படி போகுது அப்படின்னா அதே காரல் மார்க்ஸுடைய இடதுசாரி சித்தாந்தத்தை முன்னிறுத்தி லெனின் தலைமையில இந்த போராட்டம் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா போல்ஸ்விக், மென்ஸ்விக் அப்படின்னு பல பிரிவுகளில் போராடுறாங்க. இதுல போல்ஸ்விக் தான் ரொம்ப தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டு பல பிரச்சனைகளுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய சோசலிச கட்சி அன்னைக்கு ஆட்சியை கைப்பற்றாங்க 1917. அதுக்கு பிறகு ரஷ்யாவில் பல மாற்றங்கள் நடக்குது. ரஷ்யா பல உலக நாடுகளுக்கு உதவி அப்படிங்கிற பேர்ல எக்கச்சக்கமா உதவிகள் பண்றாங்க. ஒரு அளவுக்கு மேல அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய CIA உடைய பின்பலத்துல 1991 ஒருங்கிணைந்த ரஷ்யா அப்படிங்கிற USSR வேட்டையாடப்படுது.
இன்னைக்கு அது துண்டு துண்டா சிதஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளேயே போர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீன புரட்சி. சீன புரட்சி ஏறத்தாழ ஒரு இடதுசாரி சிந்தனையோட மாவோவுடைய தலைமையில சீன புரட்சி நடந்து போய் அது மிகப்பெரிய புரட்சியா மாறுது. மிகப்பெரிய புரட்சியா மாறி அங்க ரஷ்யாவில் நடந்தது தொழிலாளர் புரட்சி, ஆனா சீனாவில் நடந்தது விவசாயிகள் புரட்சி. இந்த விவசாயிகள் புரட்சிக்கு தலைமையேற்று மாவோ போய் அதுக்கு பிறகு இடதுசாரி அமைப்பு ஆட்சி பொறுப்புல ஏற்று இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய அளவுல அமெரிக்காவோட வளர்ந்து நிற்கிறாங்க சைனா. குறிப்பா அங்க பாத்தீங்கன்னா பசி இல்ல, பஞ்சம் இல்ல, பட்னி இல்ல. அங்க பாத்தீங்கன்னா நீங்க மனித உரிமைகளுக்கு, அதே மாதிரி மனிதர்களுக்கு, மனித ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உங்க சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட மக்கள் அதை பயன்படுத்தி முன்னுக்கு வர்றதுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாகவும் சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு செயலியை அமெரிக்கா நிறுவனம் பண்ணா அதை விட இன்னும் அதிவேகமா இன்னொரு பக்கம் சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா டீப்சீக் அப்படிங்கிற ஒரு செயலியை கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய போட்டி. அமெரிக்கா 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை கொடுத்தா அதே பொருளை சைனா 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அமெரிக்கா தடுமாறக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு அந்த பொருட்களை அந்த நாட்டுக்குள்ள வித்தாலே போதும். அப்படி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா புரட்சிகள் ரொம்ப முக்கியமான புரட்சி கியூப புரட்சி. கியூப புரட்சி ஏறத்தாழ விவசாயிகளும் தொழிலாளர்களும் கலந்த ஒரு புரட்சி. இந்த புரட்சியில கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 பேர் முக்கியமா தலைமை இருக்கிறாங்க. அந்த புரட்சி ஏற்பட்டு மக்கள் ஒருங்கிணைஞ்சு ஒரு அளவுக்கு மேல மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அங்க பாத்தீங்கன்னா இடதுசாரி ஆட்சி நடக்குது. இந்த வகையில கவனிச்சு பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் தலைமையில உலகம் முழுக்க ஒரு புரட்சி நடந்து அங்க இடதுசாரி ஆட்சிகள் இருக்கு. ரஷ்யாவில் மட்டும் அது துண்டாடப்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இதை தாண்டி புரட்சிங்கிற பேர்ல ஒரு சில கலவரங்கள் ஏற்படுத்தின குழுக்கள் நிறைய உண்டு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எண்ணெய் வளத்துக்காக அமெரிக்கா உள்ள ஆக்கிரமிக்க வர்றாங்க. ஆனா அதே நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அமெரிக்காவை ஆக்கிரமிக்க விட முடியாது எண்ணெய் வளத்துக்கு அப்படின்னு அங்க உள்ள நாடுகள் சொன்ன உடனே அங்க கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான ஏற்பாடை அமெரிக்கா பண்றாங்க. அதோடைய ஒரு விஷயம் தான் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தாலிபான்கள் உருவாக்கப்படுறாங்க. பின் லேடன் ஒரு பக்கம் உருவாக்கப்படுறாரு, சதாம் ஹுசேன் உருவாக்கப்படுறாரு. சதாம் ஹுசேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புரிஞ்சு அமெரிக்காவை எதிர்க்கிறார். இதுதான் எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா ஒரு சில காரணங்களை காட்டி வேற தூக்குல போடுறாங்க சதாம் ஹுசேனை. அதுக்கு பிறகு பின்லேடனை இப்போ வரைக்கும் ஒரு தீவிரவாதி அப்படின்னா பின்லேடன் அப்படிங்கிற வகையில மக்களுக்கு காட்டி ஒரு பக்கம் பின்லேடனுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு மூளையா இருந்து செயல்பட்டது அமெரிக்காவுடைய உளவுத்துறை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா புரட்சின்னு வரும், போராட்டம்னு வரும். இங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த போராட்டம் பின்னாடி அடக்கிடுவாங்க. அடுத்து ஒரு ஆட்சி வரும். ஆனா அந்த நாட்டுக்கு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பொதுவாகவே கேள்விக்குறி அப்படிங்கிற இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போராட்டத்தை 2 வகையில பிரிக்கலாங்க. ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில நடக்கக்கூடிய புரட்சி. அது எப்படி இருக்குன்னா அந்த சித்தாந்தத்துக்கு மறைமுகமா ஒரு குறிப்பிட்ட பேர் தலைமை ஏற்றிருப்பாங்க. அந்த போராட்ட குழு மக்களுக்கே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா அதை வழி நடத்துறது ரொம்ப திட்டமிட்டு இந்த போராட்டம் எப்படி எடுத்துக்கிட்டு போகணும், எப்படி பண்ணணும், மக்கள் எப்படி இதுக்கு ஆளாவாங்க, மக்களை எப்படி ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு நடக்கக்கூடிய புரட்சி. இந்த புரட்சிகள் தான் நீங்க சீன புரட்சி, வியட்நாம் புரட்சி, அதே மாதிரி ரஷ்ய புரட்சி, கியூப புரட்சி, இப்படி பல வகையான புரட்சிகள் இங்க நடக்கிறதெல்லாம். இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா திட்டமிடாம திடீர்னு கிளம்பக்கூடியது. இப்போ இவங்களுக்கு சித்தாந்தம் இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஒரு சின்ன விளங்குறது மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு முன்னாடி இதை யார் முன்னெடுத்தாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. திடீர்னு மக்கள் வந்தாங்க, உள்ள நின்னாங்க, திடீர்னு கிளம்புனாங்க, போராட்டம் நடந்துச்சு, போராட்டம் கலவரமானுச்சு. அரசாங்கம் ஏறத்தாழ ஒரு குறிப்பிட்ட வேற சுட்டு வீழ்த்தினாங்க. அந்த இறப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மிகப்பெரிய பழிச்சொல்லா அதிமுக அரசாங்கத்துக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. அதிமுக அரசாங்கத்துக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது மாதிரி பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் நடக்கு. அந்த போராட்டங்கள்லாம் நீங்க பெரிய அளவுக்கு அசம்பாவிதங்கள் நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா யாராவது ஒரு அமைப்பு, ஒரு முக்கியமான அமைப்பு தலைமையேற்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படும். இப்ப நேபாளத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நீங்க எப்படி வேணாலும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒன்று நேபாள புரட்சி, உள்நாட்டு போர் அல்லது உள்நாட்டு கலவரம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஆளை யார் இருந்தாங்க அப்படின்னா மூளையா இருந்தவருங்கிறத விட அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறவர் அண்ணா ஹசாரே.
அண்ணா ஹசாரே என்ன பண்ணார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழல்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தார். இந்த உண்ணாவிரதம் இருந்தது தான் பாஜகவுக்கு பலமா வந்து பாஜக ஜெயிச்சாங்க. இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணா ஹசாரே யாரு அப்படிங்கிறது. அண்ணா ஹசாரே ஒன்றும் ஒரு முக்கியமான ஒரு முற்போக்கான மனிதர் கிடையாது. அண்ணா ஹசாரே லஞ்சம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு பாஜகவில் இறக்கி விடப்பட்ட ஒரு நபர். இப்ப ஊழல் இல்லையா? இப்ப இவ்வளவு கலவரங்கள் வருது இல்ல, இப்ப அண்ணா ஹசாரே எங்க போனாரு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. அண்ணா ஹசாரே மாதிரியான பல பேர் சைலண்ட் மோட்ல இருக்காங்க இந்தியாவுக்குள்ள. இப்ப அங்க சுதன் குருங் அவருடைய தலைமையில இந்த இது போயிருச்சு. இன்னைக்கு இந்த கலவரத்தை அடக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த நாட்டுக்குள்ள நிறைய ஏற்கனவே பொருளாதாரத்துல தள்ளாடுற ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய சேதாரம் வந்திருக்கு அப்படின்னா இது சரியா அப்படின்னா போராட்டக்காரர்கள் நடத்துனது அவங்களுடைய கணக்குல சரி. ஆனா பொதுவான கணக்குல பாத்தீங்கன்னா பொது சொத்தை சேதப்படுத்துறது அப்படிங்கிறது தப்பு. ஆனா அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு பிறகு நீங்க நேபாளம் என்னவாகும் அப்படின்னு மறுபடியும் கேட்க வேண்டியிருக்கு. நேபாளத்துல ஏற்கனவே நீங்க கம்யூனிஸ்டுகள் ஆண்டாங்க, அவங்களே ஆள விடல. அப்ப இப்ப இன்னொரு பக்கம் என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மீண்டும் மன்னராட்சி வேண்டும்னு ஒரு குரூப் இருக்காங்க. இப்ப உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கலாம். இப்ப போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் போயிட்டாங்க. போராடுறவன் தினமும் இறங்கி ஒரு 100 நாள் 1000 நாள் போராட மாட்டான். அது இந்த மாதிரி கோபத்துல போறவன் எப்படி வேணாலும் பண்ணுவான், கலவரம் நடக்கும். நீங்க மீண்டும் மன்னராட்சி வரப்போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க அப்படின்னா போராட்ட குழுவில மன்னருக்கு ஆதரவா ஒரு சில பேர் இருக்காங்க. இப்ப மன்னராட்சி வந்துச்சுன்னா முற்போக்கா இருக்குமா? கண்டிப்பா மன்னராட்சி இருக்காது. ஏன்னா அவங்க தான் அந்த பழமையோட இருந்துக்கிட்டு கண்டிப்பா மறுபடியும் இதை விட மோசமான ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. இப்ப சுதன் குருங் யார் அப்படின்னா ஒரு என்ஜிஓ அப்படிங்கிறாங்க. சுதன் குருங்கால முழுசா இயங்க முடியுமா அப்படின்னா சுதன் குருங்கால முழுசா இயங்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அப்ப என்ன அப்படின்னா இந்த நேபாளத்துல மறுபடியும் ஒரு முற்போக்கான ஒரு நிலைத்தன்மையான ஒரு ஆட்சி வருமா அப்படின்னா இப்ப வரைக்கும் அது கேள்விக்குறிதான். நேபாள மக்களுக்கு இன்னும் சரியான காத்திரமான ஒரு தலைமை எப்போ வருதோ அப்பதான் அந்த மக்களுக்கான விடிவு வரும் அப்படிங்கிறதா யதார்த்தம். அது வரைக்கும் இந்த மக்கள் என்னென்ன துயரத்தை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.